அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நன்மை நற்கிரியை செய்யதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், அவளை போல. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் 10 கற்பனைகளிலே எல்லாவற்றையும் ஒன்றாக்கி 2 கற்பனையாகி ஆண்டவர் இயேசுநாதர் சொன்னார். அதில் ஒரு கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதனால அன்பு கூறும்போது வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அன்பு கூறுவது என்பது எல்லா மனிதர்களிடமும், எல்லா ஆண்டுடைய சிருஷ்டிகள், எல்லா சகோதரிகள், அவங்க கருப்பாக இருக்கலாம், அல்லது கலராக இருக்கலாம், அல்லது அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு உன்னத பதவியில் இருக்கலாம், சின்ன வேலை செய்து கொண்டிருக்கலாம், புகழோடு இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம். எல்லா இடத்திலும் ஒரேபடி நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறனோ, அப்படிதான் ராஜரிக பிரமாணம், முக்கியமான பிரமாணம் சொல்லுகிறது என்று ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறார். அதை தான் அவருடைய சகோதரராக யாக்கோபு கூட இங்கே நினைவுபடுத்துகிறார். அந்த கற்பனைகளை கை கொள்ளணும். அதை பண்ணலைன்னா, அதை கை கொள்ளலைன்னா, நம்மை நேசிக்கிறது போல நமக்கு உதவி செய்கிறவர்களை நேசிப்பதோ, உயர்ந்தவர்களை நேசிப்பதோ, உன்னதமானவர்களை நேசிப்பதோ, உன்னத பொசிஷனில் இருக்கிறவர்கள் நேசிப்பதோ, மற்றவர்களை நேசிக்காமல் இருப்பதும், அது கூட நம்ம நேசிக்காமல் அவங்கள கண்டுக்காமல் விட்டால் கூட அது நன்மை செய்யவில்லை, நற்கிரியை இல்லை அப்படி என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த காரியம் எப்படிப்பட்டது என்று, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அதனால பட்சபாதம் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷர்களிடம் பட்சபாதத்தை காட்டினால் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை. ரோமர் 2:11 சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லுகிறது. தேவன் பட்சபாதம் பார்க்க மாட்டார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்றால் எல்லா இடத்திலும் ஒரே போல அன்பு கூற வேண்டும். தாய் தன் பிள்ளைகளிடத்திலே எல்லா பிள்ளைகளிடத்திலும் ஒரே போல அன்பு கூற வேண்டும். தந்தை கூட எல்லா பிள்ளைகளிடத்திலும் 1க்கு மேல 2 பிள்ளைகளுக்கு மேல இருந்தா கூட எல்லா இடம் சகோதரர் சகோதரிகள் ஒரே போல, மீட்டிங்கில், நீங்கள் ஏதாவது கூடுகையில், ஸ்கூலில், வேலை செய்கிற ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் ஒரே சமமாக இருக்க வேண்டும். இவர் எனக்கு நல்ல நன்மை செய்கிறார், அவரிடத்தில் அன்பு கூறுவதும், இவர் எப்போதும் என்னோட பேச மாட்டார், அன்பு கூறாமல் இருப்பதும் அப்படி இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. உங்களிடத்தில் வருகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்திலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஸ்தலத்திலும் யாரெல்லாம் நீங்க இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஒரு போல நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயம் தீர்க்க படும். நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்த போதகர், அவர் பார்ட் டைமாக வேலை செய்து கொண்டு பைபிள் காலேஜுக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது, கர்த்தர் முழு நேர ஊழியத்தை அழைப்பு கொடுத்திருக்கிறார், அதனால நான் வெகு சீக்கிரமாக இந்த வேலையை நான் விட போகிறேன். அவர் அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு பேசினார் என்று சொல்லி நாங்கள் ஆச்சரியமாக அவளோடு கேட்டேன், என்ன பேசினார்? அதாவது எனக்கு சபை ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சபை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று. அப்போ அவர் சொன்னாராம், பேரு கூப்பிட்டு, தபார், நீ சபை ஊழியத்தை செய்யும் பொழுது உன் சபைக்குள்ளே பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். பணக்காரர் வருவார்கள், மிடில் கிளாஸ் மக்கள் வருவார்கள், ஏழை மக்கள் வருவார்கள், கூலி ஆட்கள் வருவார்கள், வெள்ளையாக இருப்பார்கள், கருப்பாக இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள், அழகில்லாமல் இருப்பார்கள். நீ பட்சபாதம் பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு பணக்காரர் ஒரு சபையில் எங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டா உடனே ஓடி போவதும், ஒரு ஏழை என் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கூப்பிட்டால் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அதை தாமதம் செய்வதும் அலட்சியம் செய்வதும் கூடாது. நீ பட்சபாதம் பார்க்கக்கூடாது. உனக்கு நான் சபை ஊழியத்தை தருகிறேன், ஏனென்றால் நான் இந்த பூமியிலே ஊழியம் செய்து கூட ஏழை பாமர மக்கள் மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். அதனால நீ யாருக்கும் பட்சபாதம் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் சரசமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக சொன்னார். பல வருடங்கள் அது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அதனால சபையை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், சபையில் எல்லாரிடமும், ஏழை பணக்காரர் அழகு இல்லாதவர்கள் எல்லாரிடமும் நாம் என்ன பண்ணணும்னா பட்சபாதம் இல்லாமல் போதகர்கள் அல்லது விசுவாசிகள் கூட நம்ம என்ன பண்ணணும், ஒருவரோடொருவர் அன்பு கூற வேண்டும்,
பட்சபாதம் பார்க்கக்கூடாது. அதே போல லேவியராகும் 19:15 நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. நியாயம் செய்வது போது கூட, விசாரணை நடத்தும் போது கூட, இவன் சிறியவன், இவன் பெரிய ஆள், பொலிட்டிக்கல்ல இருக்கிறார், இல்ல அதிகாரத்தில் இருக்கிறார், இவங்க யாருமே சப்போர்ட் இல்லை, திக்கற்ற விதவை அப்படின்னு சொல்லி ஏமாத்தலான்னு சொல்லி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயம் செய்தாதே, நீ தீர்ப்பு தீர்க்காதேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்தால் நீ தீர்க்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 10:1 ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், பார்த்தீங்களா, என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகள் கொள்ளையிடவும். 2ஆம் வசனம், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான கட்டளைகளை எழுதுவதற்கும் ஐயோ. ஜட்ஜஸ்க்கு, நீதிபதிகளுக்கு, அட்வொகேட்டுகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வழக்கை புரட்டுவது, இங்க சப்போர்ட்டே இல்லை, ஏழை விதவை, இவன் ஏழை மனிதன், இவனுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை திசை திருப்புவது, வழக்கு தீர்ப்பு செய்வது. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்னும் சொல்லல, ஐயோன்றார். ஐயோன்னா பார்த்துக்குங்க. அப்படி தவறான வழக்குகளை எழுதும் பொழுது, தவறான அந்த வழக்குகளை நீ புரட்டிப்பு செய்யும் பொழுது, எளிமையானவர்களுக்கு விரோதமாக, வசதியானவர்களுக்கு, வலிமை உள்ளவர்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு வழக்கு வசதியாக திருப்பி போடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ. அப்படின்னா உனக்கு மாத்திரம் இல்ல, குடும்பத்திற்கே அது ஐயோ, குடும்பத்திற்கே அந்த சாபம் வரும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது கூட ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்.